ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இடியாப்பம் தேங்காய் பால். அதுக்கு தேவையான அளவு நம்ம ஒரு 1 1/2 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்து லேசான சூட்டில் வறுத்து வச்சுக்கலாம். இந்த இடியாப்பத்துக்கு நல்லா கொதிக்கிற தண்ணியில் தான் மாவு பிசையணும். அப்படின்னா தான் இடியாப்பம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அடுத்தது தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இந்த கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இடியாப்பத்துக்கு பிசையணும். ஆரம்பத்துல ரொம்ப சூடா இருக்கும். ஒரு கரண்டிய வச்சு தான் நம்மளால கிண்டி கொடுக்க முடியும். ஒரு 5 நிமிஷம் நம்ம ரெஸ்ட் விட்டுறலாம். இருக்கட்டும். 5 நிமிஷம் முடிஞ்சு, இப்போ கொஞ்சம் சூடு தணிஞ்சிருக்கும். இப்போ கை பொறுக்கிற அளவு சூடு வந்த பிறகு, நல்லா நம்ம அழுத்தம் கொடுத்து நல்லா பெசஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு மாவு ரொம்ப சாஃப்ட்டா இருக்கணும். அதுக்கப்புறம் அடுத்ததா நம்ம முறுக்கு பிழியிற குழல் எடுத்து சைட்ல எல்லாம் நல்லா எண்ணெய் தடவி வச்சுக்கணும். இடியாப்பத்துக்கு போடுற அந்த பிளேட்டையும் நம்ம மாத்தி அதுக்கும் எண்ணெய் தடவி வச்சுக்கணும். தேவையான அளவு மாவு எடுத்து உருட்டி உள்ள நம்ம போட்டுக்கலாம். என்னோட பையனுக்கு பெருசா இடியாப்பம் போட்டா பிடிக்காது. இந்த மாரி குட்டி குட்டியா ரவுண்ட் ரவுண்டா போட்டு குடுத்தா நல்லா சாப்பிடுவான். அவனுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷும் கூட இது. அடுத்ததா இட்லி பானையில கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம இடியாப்ப பிளேட்ட உள்ள வச்சிரலாம். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள வெந்துரும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த இடியாப்பம் வேகறதுக்குள்ள நம்ம வந்து ஒரு பவுட்ரு மிக்ஸ் நம்ம ரெடி பண்ணிடலாம். இது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அதுக்கு தேவையான ஒரு கைப்பிடி அளவு நம்ம பொட்டுக்கடலை, 3 ஏலக்காய், அரைப்பறதுக்கு தேவையான அளவு ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நம்ம நல்லா நைஸா அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் 1 கப் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா நம்ம ஃப்ளேவருக்காக மிக்ஸில அரைச்சோம் இல்லையா, அந்த பவுட்ரு ஒரு 2 ஸ்பூன் எடுத்து இந்த தேங்காய் பால்ல சேர்த்துக்கலாம். மீதமுள்ள பவுட்ரு ஒரு பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில வச்சுக்கோங்க. மறுபடியும் உங்களுக்கு எப்போ தேவைப்பட்டாலும் நீங்க எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கட்டி இல்லாம நல்லா கரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் இடியாப்பமும் வெந்துடுச்சு. எடுத்து ஒரு பிளேட்க்கு மாத்திக்கலாம். ஓகே. இப்போ இடியாப்பம் தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க.